கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வார்த்தையில் நாம் இப்படி வாசிக்கிறோம். நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் தொடர்ந்து சிலுவையை பற்றியுள்ள உபதேசங்களை குறித்து பார்த்துள்ளோம். சிலுவையை பற்றி ஆண்டவருடைய சிலுவை மரணத்தினால உள்ள அந்த ஒரு மேன்மை பற்றி சபைகளுக்கு பவுல் எழுதுவதை பற்றி தான் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ அவர் இந்த 1 பேதுருவின் புத்தகத்தில் பேதுரு எழுதுகிற ஒரு காரியம் என்று சொன்னால், நாம் அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று. அப்போ ஆண்டவருடைய தழும்பு, அப்போ ஆண்டவர் சிலுவையில் மரித்தது உடைய பாவத்திற்காக மட்டுமல்ல, சாபத்திற்காக மட்டுமல்ல, நம்முடைய சகல வியாதிக்காகவும் அவர் இறந்தார் என்று காணப்படுகிறது. அப்போ அவருடைய தழும்புகளால் நமக்கு விடுதலை உண்டு. அப்போது பேதுரு இந்த நிருபத்தை எழுதும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொல்லி. அப்போ வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் இருப்பார். நமக்கு தெரியும், ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்த பொழுது இந்த பெதஸ்தா குளத்தின் கரையில் 38 வருடம் வியாதியாக இருந்த ஒரு மனுஷனை பார்க்க போனார். ஆனால் அதே மாதிரி தான் அவர் இருந்த இடத்துல வந்தவர்கள் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அப்போ இப்படி பல குருடர்கள், முடவர்கள், இறந்தவர்கள், ஃபிக்ஸ் வந்து விழுந்தவர்கள், இப்படி பல வியாதிகளை அவர் குணமாக்கினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ நாம் அவருடைய அந்த தழும்புகளை, அவர் பட்ட பாடுகளை, வேதனைகளை நாம் நம்பும்போது அந்த ஒரு விடுதலை, அந்த குணமாக்குற வல்லமை நம்மில் இறங்கி வருகிறது என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கும்போது நம்முடைய ரோகங்களுக்கோ பாவங்களுக்கோ மட்டுமல்ல, அவமானங்களுக்கு, நம்முடைய இல்லாய்மைகளுக்கு, நம்முடைய தரித்திரங்களுக்கு, அப்படி நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு எல்லாற்றுக்கும் கர்த்தருடைய சிலுவை மரணம் போதுமாய் இருக்கிறது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிக்கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது நமக்கு ஒரு இந்த உடம்பு பிரகாரமான வியாதி மட்டுமல்ல, மனவியாதிகள் உண்டு, மனதின் வேதனைகள் உண்டு, அங்கலாய்ப்புகள் உண்டு, நீரை போகிற பிரச்சனைகள் உண்டு. நாம் எவ்வளவோ சால்வ் பண்ண பார்த்தாலும் சால்வ் பண்ண முடியாமல் அதிகமான பிரச்சனைகள் கடல் போல வந்து நிற்கிறது உண்டு. அப்போ இந்த எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தர் சிலுவையிலே மரித்தார். அவருடைய தழும்புகளால் சகலத்துக்கும் விடுதல் உண்டு, நம்ம குணமாகும் என்று சொல்லும் பொழுது வியாதி மட்டுமல்ல குணமாகிறது, ஆவிக்குரிய உள்ளால ஒரு விடுதல் நமக்கு உண்டாகும், சந்தோஷம் வரும், சமாதானம் வரும். அதனால் நாம் தயங்கி நிற்காமல் இன்றைக்கு தானே சிலுவை அண்டையில் வர கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை அருள்வாராக ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, நீர் எங்களுக்காக பாடுபட்டு மரித்து உயர்த்தி இன்றும் ஜீவிக்கிறீர். ஆனாலும் நீர் பாடுபட்ட போது வந்த அந்த தழும்புகளால் நமக்கு குணம் உண்டு என்று பேதுரு எழுதும் பொழுது, ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய தழும்புகளால் குணமாக்கப்பட்டவர்களாய் உம்முடைய ராஜ்யத்துக்கு வர ஆண்டவரே நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே, எங்களுடைய உடம்பின் வியாதி மட்டுமல்ல ஆண்டவரே, மனசின் வியாதிகள், மனசின் அங்கலாய்ப்புகள், வேதனைகள், நீறுதல்கள், யாரிடமும் சொல்ல முடியாமல் அழுது கொண்டிருக்கிற ஜீவிதங்களை ஆண்டவருடைய கரங்களில் தருகிறேன். ஆண்டவர், இந்த நாட்களில் இவர்கள் அழுகைக்கு காரணம் என்று உமக்கு தெரியும். ஆண்டவர், எமது பிள்ளைகளின் ஆண்டவரப்பா, இந்த ஆண்டவரப்பா அழுகையின் காரியத்தில் மேலே தேவனுடைய குணமாக்குற வல்லமை இறங்கி பிள்ளைகள் சந்தோஷமாய் இந்த பூமியில் வாழ ஆண்டவரப்பா, இந்த நம்முடைய ராஜ்யத்தில் வந்து சேர ஆண்டவரே கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரஞ்சு தகப்பனே, ஆமேன்.